இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான சிறு விக்ரம ராஜசிங்க மன்னருடைய வரலாற்றில் ஆங்கிலேயர் மன்னருடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டனர். உடைமைகளை முடக்கவில்லை. மன்னருடைய மூத்த மகளின் வாரிசு ராஜநாச்சியாரின் வாரிசு இன்றும் கூட இலங்கையில் வாழ்ந்து வருகின்றார்கள். இலங்கையில் மாத்திரம் மட்டும்தான், இந்தியாவில் இல்லை. இந்தியாவில் இருப்பது மன்னரின் 3வது மனைவியின் சகோதரின் வாரிசாகும். இலங்கை ராஜநாச்சியாருடைய வாரிசான ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகே என்ற வம்சாவளியிலும் துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகே என்ற வம்சாவளியிலும் வாழ்ந்து வருகின்றார்கள். தற்பொழுது இலங்கையில் தான் இருக்கும் இடத்தின் வரிப்பணத்தை கண்டி நகரில் உள்ள புனித தலதா மாளிகைக்கு செலுத்தி வருகின்றார்கள். மன்னருடைய வாரிசுக்கான அடையாளமாக வைத்திய கௌர் அல்ஹாஜ் எனும் இர்ஷாத் அவர்கள் 6வது வம்சாவளி ஆவார். அடுத்த துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகே என்ற வம்சாவளியில் மர்ஹூம் முகமது நிலர் அவர்களுடைய வம்சாவளியும் இலங்கையில் இன்று வாழ்ந்து வருகின்றார்கள். நான் 7வது தலைமுறையாகும். கராகுடி எட்டியாந்தோட்டையில் ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட பாலம், புகையிரத நிலையம் இன்றும் கூட உள்ளது. இது சிஜிஆருக்கு சொந்தமானது, ரயில்வேக்கு சொந்தமானது. புதிய பாலம் நிர்மாணிக்கப்படுகின்றது. இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் தெலுங்கு முஸ்லிம்களாகும்.